வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், மர்மர் அஃபிஷியல் ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. மர்மர் தமிழ் அஃபிஷியல் ட்ரெய்லர். மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ்2, மிஸ்ஸஸ் எக்ஸ்2, ஹேம்நாத் நாராயணன், பிரபாகரன். அந்த காஸ்ட்டு அவங்க பேர் ரிவீல் பண்ண வேணாம்னு நினச்சிருப்பாங்க போல, ஏன்னு தெரில. எல்லாம் ஃபுல்லாக மிஸ்டர், மிஸ்ஸஸ், எக்ஸ்2 அப்படிலாம் போட்டிருக்காங்க. Written and directed by Hemnath Narayanan, produced by Prabhakaran, production company SPK Pictures, DOP Jason Williams, editor Rohit, sound designer Kevin Frederick. சரி, ஓகே. மர்மர்னா அந்த முணங்குறது தானே, முணங்கல் சத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரெயிலுக்குள்ள போகலாமா? ஸ்டார்ட். கைண்ட்லி யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் த ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபில்ம். ஏ ரிஷி, கேமராங்கடா. எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட தானே இருந்துச்சு. ஓ, வண்டியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் எடுத்துட்டு வா. ஊர்ல கன்னிமாருங்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி தான். ஊர்ல காணாம போன மொத்த குழந்தைங்களையும் தலை தண்ணியா முண்டன் தண்ணியா அறுத்து பலி கொடுத்து புதைச்சிருக்க அந்த சூனியக்காரி. இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. அங்கிதா, நீதானே? உயிர் பழையப்படாத தெரியல. வாவ் டாட், I'm gonna miss you. நான் உங்களை எல்லாம் மிஸ் பண்ண போறேன். ஓகே, தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபில்ம். March 7, 2025. ஓகே, நைஸ் அட்டம்ப்ட். ஓகே, நைஸ் அட்டம்ப்ட், நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த சொல்கிறாங்களே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபில்ம், இது தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, நான் வந்துட்டு ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்கும், பேரநார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு படம் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அதில் ஒரு 6-7 படம் இருக்கும், நான் எல்லாமே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கூட வருதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன், வந்த பாடு இல்லை. அது என்னன்னு தெரில. அதுவும் நல்லாயிருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு சூனியம், டீமன்ஸு, அந்த மாதிரியான ஒரு படம். அது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, சாத்தான வழிபடுறது, ஒரு கல்ட்டு, டீமன், அந்த மாதிரி நடக்கும் நிறைய. அதான் நம்ம பேய் உடம்புல பூந்துட்டா என்ன மாதிரி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதுவும் செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு படத்தும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் லிங்க்ன்ற அந்த வெப்சைட் லிங்க் அதை சொல்ல, அந்த கனெக்ஷன் சொல்கிறேன், கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு படத்துக்கும் ஒரு அப்படியே ரிவர்ஸில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் நடக்குதுன்னா, செகண்ட் படம் அதுக்கு முந்தின ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடி நடக்கும். தேர்டு படம் வந்துட்டு அதுக்கும் முன்னாடி நடக்கும். ஃபோர்த்து படம் வந்துட்டு அதுக்கு சம்திங் இடையில தான் நடக்கும். அதுக்கப்புறம் 5th 6th அந்த மாதிரிலாம் அது ஒரு டைம் கேப்பில் நடக்கும். அது சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய அது பிளாக் மிரர் அப்போல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாத்தான் அதெல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மிரர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு டைம் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணும், ஒரு டைம் ஜம்ப் பண்ணலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது, ஒரு தியரிலாம் இருக்குன்னு வச்சுக்கலேன். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5th படத்துலையோ 6th படத்துலையோ நினைக்கிறேன். அந்த படத்தில் வர ஈவெண்ட் வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு படத்துக்கு கொண்டு போயிடும் அந்த பிளாக் மிரர் மூலமாக. அந்த டைம் சொல்கிறேன், டைம் வந்துட்டு அங்கேயும் நடக்கும். ஆனால் 5th 6th படம்ன்றது இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபியூச்சர் ரொம்ப ஃபியூச்சரில் இல்லை, நான் சொல்கிறது இப்போ அது 2010 நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபஸ்ட்டு படம். இந்த 5th படமும் 6th படமும் 2015 நடக்குன்ற மாதிரி வச்சுக்குவோம். ஆனால் அவங்க பிளாக் மிரர், அந்த சாத்தான் வழிபாடு, அந்த மாதிரி நிறைய அந்த சின்ன பசங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அந்த பண்ணுறது மூலமாக, அந்த பிளாக் மிரர் மூலமாக அங்கே கொண்டு போய் விட்டுரும், அந்த ஃபஸ்ட்டு படத்தை கொண்டு போய் விட்டுரும்.
நல்லா இருக்கும். அந்த ஒரு கனெக்ஷனே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இந்த படத்துக்கு வருவோம். அது மட்டும் இந்த ரெக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ரெக்குன்னே ஒரு படம் இருக்குது, ஸ்பானிஷ் படம்னு நினைக்கிறேன். ஸ்பானிஷா ஃப்ரெஞ்சு படம் என்னன்னு தெரியல. அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் தான். ஜாம்பி படம், அது வைரஸ் ஜாம்பி அந்த மாதிரி போகும். அது பேய் படம் அந்த இது கிடையாது. ஓகே, நம்ம இந்த மர்மருக்கு வந்தோம்னா இதுவும் அந்த மாதிரி ஒரு படம் தான், நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்களில் முக்கியமானது என்னென்னா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி தேவையில்லை பெருசாக. ஏன்னா மொபைல் கேமராவில் கூட நீங்கள் படம் எடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் அந்த பேனலிட்டிலாம் ரொம்ப லோ குவாலிட்டியில் தான் இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு டப்பா செல்லில் எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படம் வந்துட்டு நமக்கு வீடியோ குவாலிட்டி முக்கியம் இல்லை, ஆனால் அந்த ஆடியோ, அந்த சவுண்டு தான் முக்கியம். சவுண்ட் டிசைனர் யார் போட்டிருந்தாங்க? ஃப்ரெட்ரிக் யாரோ பேர் போட்டுருச்சு, கெவின் ஃப்ரெட்ரிக் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய வேலை இருக்க போகுது இந்த படத்தில், இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களில் அதெல்லாம் முக்கியம், சவுண்டு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். நல்லா இருக்குது. இது அதான் சொல்கிறாங்கல்ல, ஒரு சூனியக்காரி இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, சூனியக்காரி தான் ஏதோ பண்ணுறாங்க போல். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது என்ன சொல்கிறது, ஹியூமன் வாய்ஸும் ஒரு கேட்குது, அந்த பொண்ணு வாய்ஸ் மாதிரி தான் லைட்டாக கேட்குது. அப்புறம் மிருகங்கள் வாய்ஸும் நிறையா கேட்குது. மிருகங்கள் அந்த மாதிரி வாய்ஸ் தான் கேட்குது, பிடிச்சி இழுக்கிற போதாக இருக்கட்டும், நிறையா சத்தங்களாக இருக்கட்டும், நிறைய காட்டு விலங்குகள் சத்தம் அந்த மாதிரி தான் கேட்குது. ப்ளஸ் அந்த ஹியூமன் வாய்ஸும் அப்படியே ஒரு மாதிரியாக கேட்டுச்சு, அந்த பொண்ணு வாய்ஸ் மாதிரி, சூனியக்காரி வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஒரு ரீவாட்ச் பண்ணிடுறேன். ஸ்டார்ட். ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்காங்க. ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸ். ரெக், அந்த இதை பார்த்தோன்னா டக்குன்னு அது ஞாபகம் சொல்லுங்க, அந்த ரெக் படம், ஜாம்பி படம். ரெக் 2 வேறு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நான் பார்க்கல. ரெக் 1 பார்த்துருக்கேன். ஏய் ரிஷி, கேமரா எங்கடா? சவுண்டு பார்த்தீங்களா? உங்ககிட்ட தானே இருந்துச்சு. காரில் இருக்கும்போது அந்த கேமரா காரில் இருக்கும்போது ஒரு சவுண்டில் ரெக்கார்ட் ஆகும்ல, திறந்தோன்னே அந்த அப்படியே மாறிடுச்சு பாருங்க. ஊர்ல கன்னிமாருங்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி தான். ஊர்ல காணாம போன மொத்த குழந்தைங்களையும் தலை தண்ணியா முண்டன் தண்ணியா அறுத்து பலி கொடுத்து புதைச்சிருக்க அந்த சூனியக்காரி. இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் குழந்தைங்கள திரும்பி அறுத்து வந்ததே போட்டிருக்கா. இல்ல. அதாவது வில்லேஜில் சம்பவம் நடக்குது, சூனியக்காரி ஏதோ குழந்தைங்கள்லாம் அறுத்து போட்டிருக்கா, கன்னிமார்களுக்கு இதெல்லாம் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காட்டு சூனியக்காரியை தேடி போகிறாங்களா என்னமோ, சும்மா உண்மையெல்லாம் இருக்காது, பொய் அப்படின்னு நினச்சி போய் தேட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி. ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்களா அண்ணா? ஏன்னா நம்ம காட்டில் பக்கத்தில் போகிறது தான் நல்லது, சேஃபு சொல்லப்போனால். இந்த சவுண்ட் சொன்னேன், சூனியக்காரி சவுண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக. ஐ மீன் அந்த வாய்ஸ் சொல்கிறேன், ஹியூமன் வாய்ஸ் மாதிரி இருக்குது. மிருகங்கள் வாய்ஸும் கேட்குது, ஹியூமன் வாய்ஸும் லைட்டாக கேட்குது. பின்னாடி முடி மாதிரி ஏதோ அந்த மாதிரி இருந்துச்சு. உயிர் பழையப்படாத தெரியல. இவங்க சினிமா கேமரா எடுத்துருக்காங்களா, மொபைல் கேமரா எடுத்துருக்காங்களான்னு தெரியல. அவங்கள எல்லாம் மிஸ் பண்ண போறேன். பின்னாடி லைட்டாக ஒரு கை மாதிரி விதமாக வருது, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம இது வரவேற்கணும் இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னா புது ட்ரை தானே தமிழ் சினிமாவுக்கு, நிறைய ஆடியன்ஸ் போய் சேரும். இன்னும் நிறையா படங்களுக்கு ஓப்பன் அப் ஆவாங்க. ஒரே மாதிரி படங்கள்லாம் இல்லாமல் கமர்ஷியல் அந்த மாதிரியே இல்லாமல் புது புது படங்கள் ஓப்பன் அப் ஆவாங்க. அது அந்த மாதிரி படங்கள்ல அந்த மர்மர் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நல்லாயிருக்கு. அதான் அந்த வில்லேஜுக்குள்ளே ஏதோ நடக்குது போல், ஏதோ சம்பவம் நடக்குது, சூனியக்காரின்றாங்க. நிறையா ரூமர்ஸும் நிறையா ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. ரூமர்ஸாக இல்லை உண்மையாகவே இப்படி நடக்குதா என்னென்னலாம் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன குழந்தைகள்லாம் தலையை வெட்டி போடுறதா இருக்கட்டும், தலை தனியாக முண்டந்திலையாக பார்த்ததா சொல்கிறாங்கல்ல நிறைய பேர் ஊர் மக்கள்லாம். ஸோ அதை நம்ம போய் பார்க்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணலாம், ரிசர்ச் பர்பஸ்க்காண்டி போகிறாங்க போல் இவங்க எல்லாம். எத்தனை பேர் இருந்தாலும் அந்த டீமில் 3 பேர் நினைக்கிறேன். 3 பேர் தான் அந்த உட்காந்துட்டு இருக்கும்போது 3 பேர் தான் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது இந்த படம். மர்மர் செம்மையாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம், புதுசு, தமிழ் ஆடியன்ஸ் புதுசு, நல்லாயிருக்கு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.